சங்கர் சார், நீங்கள் கேட்ட பஜ்ஜிக்குள்ளே ஸ்ப்ரே லெக் ரிங் வந்து அமுச்சாச்சுங்க. உங்களுக்கு எல்லா நம்பரு, அந்த கொரியர் ட்ராக்கிங் நம்பர்லாம் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு உண்டான அந்த 300 கிராமுக்கு உண்டான ஃபீடர்ஸ் வந்து ஃபுட் ஃபீடரும் கொரியர் பண்ணியாச்சுங்க, ஒரு நண்பர் கேட்டது. அப்புறம் அவர் 400 ml வாட்டர் ஃபீடரும் கேட்டிருந்தாரு, அதுவுமே அவருக்கு டிஸ்பேச் பண்ணியாச்சுங்க. பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. கேஜில் மாட்டி கூட ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு, பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இதில் வந்து மிக்சடு சீட்ஸு, சன்ஃப்ளவர் இருக்கிற மாதிரிலாம் போடுறதுக்கு செட் ஆகாதுங்க, தினை மட்டும்தான் போடணும். அப்புறம் சன்கனூர் பாக்ஸ் வந்து ஆனந்துங்கிறவரும் பொன் மணவள்ளியிலேருந்து அனுப்பிச்சிருந்தார், அவருக்கு அனுப்பிச்சாச்சுங்க. அப்புறம் கௌசிங்கிறவர் ஒரு சன்கனூர் பாக்ஸ் புக் பண்ணியிருந்தார், அவருக்கு அனுப்பிச்சாச்சுங்க. அப்புறம் நிறைய பேர் ப்ரீடிங் என்கரேஜ் பண்ணுறதுக்கு மெடிசன் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி இம்போர்ட்டட் மெடிசன் ஆப்டி ப்ரீடு, ஃபெர்டிவிட்டு, கால்சிலக்ஸு, ஆம்னி விட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீடிங்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஆனால் அதிகமான பேர்ட்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு தாங்க இது வந்து ஓரளவுக்கு செட் ஆகும். ஏன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2800 3000 அந்த ரேஞ்சுக்கு வருங்க. கம்மியாக யூஸ் பண்ணாவே போதும், கிராம் கணக்கில். அப்புறம் யாருக்காவது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கேஜ் வேணும்னாலும் சொல்லுங்கள், அதுவுமே வந்து ஒரு நண்பர் பண்ணித்தரேன்னு சொல்லிக்கிறாருங்க, வேணுன்னா அவர்கிட்ட வாங்கி அனுப்பலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபீட் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு நண்பருங்க, அவருக்கு அனுப்பிச்சாச்சு. அவருடைய எல்லா நம்பரும் பின்னாடி நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு 5 பாக்ஸ் ஆர்டர் பண்ணாருங்க, அவருக்கு அனுப்பிச்சாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்கு. அவரும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. கேஜில் செட் பண்ணால் ஸ்டோரேஜுக்குலாம் நல்லா இருக்குங்க. இது வந்து 200 கிராம் வாட்டர் ஃபீல்ட்ருங்க, வாட்ரு வைக்கிற பாட்டிலுங்க. அதுவும் நல்லாவே இம்போர்ட்டட் பாக்ஸுக்கு செட் ஆகுதுங்க. ஃபிஞ்சஸ்க்கு மிக்ஸ் அனுப்பிச்சிருக்குங்க, அதுவும் அவர் ரிசீவ் பண்ணிட்டாரு. அப்புறம் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸினுடைய சீடு மிக்ஸ் அனுப்பிச்சிருக்குங்க, அதுவும் அவர் ரிசீவ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீடிங்கு நல்லா இருக்குங்க. அப்புறமேட்டு ஒரு ஆஸ்திரேலியா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அலெக்சாண்டின் பேரட்டுக்கு லெக் ரிங் ஒரு 100 ரிங் ஆர்டர் பண்ணியிருந்தாருங்க. அதுவும் மேக் பண்ணி அவருக்கு வீடியோவில் காமிச்சிட்டு அவருடைய ஃபோன் நம்பர் ப்ளஸ் அவருடைய நேமு எல்லாமே காமிச்சிட்டு அவருக்கு கொரியர் பண்ணியாச்சுங்க. சென்னையில் வாங்கிட்டாங்க. சென்னையிலேருந்து அவங்க அங்கேருந்து டிஹெச்எல் மூலிமா ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிக்குவாங்க. அவர் போய் ரிங்கெலாம் ரீச் பண்ணோடனே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்க. இது மேக் பண்ணி 1 மந்த் ஆச்சுங்க. அப்புறம் எல்லாம் அனுப்புனவங்களுக்கு உண்டான எல்எல்ஆர் நம்பர் எல்லாமே பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். யார் யார் இது இருக்கோ அவங்களாம் பார்த்துக்குங்க. ஆனால் எல்லாருமே ரிசீவ் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்க. ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் நான் அனுப்பியிருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துங்க. யாருக்காவது இந்த மாதிரி பாக்ஸஸ்ஸு, அப்புறம் சீட் மிக்ஸு, ஃபீடர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக ஒரு சேம் டே ஆர் அதர் டேவில் வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடலாங்க. எல்லா அக்சசரிஸுமே ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க வந்து மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சன்கனூரில் எல்லா பாக்ஸுமே ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், ஃபிஞ்சஸ், கனூர்ஸ் எல்லாமே. அது வீடியோவும் உள்ளே இருக்குது, வேணுங்கிறவங்க போய் பார்த்துங்க. தேங்க்யூ.